இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சப்பாத்தி நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். நான் சப்பாத்தியை ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணிக்கிங்க. தக்காளி மீடியம் சைஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுத்து பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ளைனாக தாங்க செய்கிறேன். உளுந்து பருப்பு செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.